ஹாய் குட் மார்னிங். காலையில் பார்த்தீங்கன்னா சமையல் வேலை தான் ரொம்ப பரபரப்பாக போயிட்டுருக்கு. யூசுவலாக நான் எல்லா வேலையுமே ரொம்ப ஃபாஸ்ட்டாக தான் பண்ணுவேன். ஆனால் இந்த வீடியோவில் பார்க்கும்போது நான் ஏன் இவ்வளோ சூப்பர் ஸ்லோ மாதிரி பண்ணிகிட்ருக்கேன் அப்படிங்கிற மாதிரி எனக்கே ஃபீல் ஆகுது. சைடில் வந்து எங்கள் ஆளையும் எழுப்பி விட்டாச்சு. அவரும் எழுந்திரிச்சு பொறுமையாக ரெடியாக ஆரம்பிச்சிட்டாரு. இன்றைக்கி லஞ்சுக்கு பார்த்தீங்கன்னா பன்னீர் பிரியாணி, எண்ணெய் கத்திரிக்காய், தயிர் பச்சடி, அப்புறம் காலைல ஸ்கூலுக்கு அவனுக்கு ஸ்நாக்ஸுக்கு பாவு பாஜி தான் பண்ணியிருந்தேன். ரொம்ப நாள் ஆச்சு வீட்டில் பண்ணி. அன்றைக்கி ஒரு பாவு பன் வாங்கிட்டு வந்திருந்தேன்னா அதை வச்சு பாவு பாஜி பண்ணியாச்சு. பாவு பாஜி கடையில் சாப்பிட்டிங்கன்னா உங்களுக்கு தெரிஞ்சிருக்கும்னு நினைக்கிறேன். அவ்வளோ கலர் ஆட் பண்ணுவாங்க. ஏன் கொஞ்சம் கலர் கம்மியாயிட்டுனா சாப்பிட மாட்டாங்களா என்ன? அவ்வளோ கலர் போடுவாங்க. தேவையே இல்லாத ஒரு விஷயம். பட் வீட்டில் பண்ணும்போது ஒரிஜினல் கலர் இந்த மாதிரி தான் வரும். சரியா? அப்புறம் இன்றைக்கி டிஃபன் பண்ணுறதுக்கு டைம் ஆயிடுச்சு. அதனால் சத்து மாவில் கஞ்சி பண்ணி எல்லாம் பேக் பண்ணி எங்கெல்லாம் அமுச்சு விட்டாச்சு. இது வந்து ஈவினிங் டைம். இந்த டேபிள் வந்து இப்போ புதுசாக வாங்கியிருந்தேன். ஒரு 5 வருஷத்துக்கு முன்னாடி வாங்கி அது போயிடுச்சு. அதுக்கு பிறகு இப்போ புதுசாக ஒன்று வாங்கியிருந்தேன். இப்போ அதுக்கான ரிவ்யூ தான் போயிட்டுருக்கு. இந்த டேபிளை இப்படி யூஸ் பண்ணலாம்ப்பா, அப்படி யூஸ் பண்ணலாம்ப்பா, அப்படி இல்லைனா தூக்கி தூர போடலாம்ப்பா அப்படிங்கிற மாதிரி அவங்க அப்பாவுக்கு வந்து எக்ஸ்பிளைன் பண்ணிட்டு இருந்தால் நல்லா தான் யூஸ் ஆகுது டேபிள்.